வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய ரெசிபியான கேப்பக்களியும் மொச்சக்கொட்டை குழம்பும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கேப்பக்களியும் மொச்சக்கொட்டை குழம்பும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. அருமையான காம்பினேஷன். இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய தோணிகிட்டே இருக்கும். நம்மளுடைய பாரம்பரியமான ரெசிபியை என்றைக்குமே மறந்துடாம வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் 2 நாள், அதுவும் இல்லையா மாதத்தில் ஒரு நாளாவது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப மேம்படுங்க. அதனால நம்ம பாரம்பரியமான ரெசிபியை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க கேப்பக்களியும் மொச்சக்கொட்டை குழம்பும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ களிக்கின்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம செஞ்சுருவோம். அதாவது புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி ஊற வைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சு ஒரு 1 அல்லது 2 டிராப் மட்டும் ஆயில் சேர்க்கணும். ஆயில் சேர்த்து 100 கிராம் மொச்சக்கொட்டையை இதில் வறுக்க போகிறோம். வறுக்கிறது என்ன பதத்தில் வறுக்கணும் அப்படின்னா, நாங்கள் வறுத்து வச்சுக்கும் போதே கைவிடாமல் கிளறுங்க, கருக விட்டுறாதீங்க. அப்படியே படபடன்னு வெடிக்கும். வாசனை அப்படியே மூக்க தூக்குங்க. அதாவது தெருவுக்கே வாசனை நமக்கு மொச்சக்கொட்டை வறுக்கிற வாசனை தெருவுக்கே வாசனை வரும். அவங்க சொல்லிடுவாங்க அவங்க வீட்டில் மொச்சக்கொட்டை குழம்பு போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாசனை நமக்கு கரெக்டாக நல்லா அரோமா தெரியும். படபடன்னு வெடிக்கும். வெடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது தெரியல. இப்போ நமக்கு கரெக்டாக உங்களுக்கு வெடிச்சிட்டு. ஸோ இப்போ நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப ஒரு 1 அல்லது 1.5 ரோட்டா தண்ணி அதில் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு ஃபுல் ஃப்ளேமை வச்சுக்கோங்க, மூடி போட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேம் நல்லா ஒரு கொதி பெருசாக வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க. அது பாட்டுக்கு பொறுமையாக வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஓகேவா? இப்போ இந்த அடுப்பில் நான் அட்டிய டயத்துலேயே ரெண்டுமே பண்ணுறேன். அந்த பக்கத்தில் மொச்சக்கொட்டை வெந்துட்டுருக்கு, இந்த பக்கத்தில் களிக்கின்ற போகிறேன். இப்போ மண் சட்டி வச்சு நீங்கள் எதால் கேழ்வரகு மாவு அளக்குறீங்களோ 1 கப்பு அளந்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி நமக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கும். ஆனால் நான் 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிகினஸாக இருந்தால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 1 கப்பு தண்ணியை எடுத்து கொதிச்ச பிறகு எடுத்து வச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தண்ணி பத்தாமல் போயிடுச்சுன்னா தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ 1 கப்பை எடுத்து நான் வச்சுட்டேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதில் நல்லா தாராளமாக 2 உருண்டை வரும். 2 பேர் சாப்பிடலாங்க. 1 கப்பு அப்படிங்கிறது இது 200 கிராம் 250 கிராம் கேழ்வரகு மாவை இப்படி கையால் எடுத்து தூவி அதை என்ன பண்ணுறீங்க, ஒரு கரண்டி காம்பு அல்லது மத்தோட பேக் சைடு இருந்துச்சுன்னா அப்படி குத்தி குத்தி விடுங்க. அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். உங்களுக்கு மண் சட்டிங்கிறதுனால நல்லா ஹீட்டு அப்சர்வ் ஆகும், நல்லா ஹீட்டை எடுத்து கொடுக்கும். அதனால அப்படி குத்தி குத்தி விட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். அது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். ஓகேவா? அது அப்படியே இருக்கட்டும். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் அரைக்கணும். தேங்காய் 1/2 மூடி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 2-3 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கும் முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். தேங்காவை நம்ம வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி அதில் அரைச்ச பிறகு இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு ஒரே ஒரு டொரு விட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ மொச்சக்கொட்டை வெந்துருச்சான்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, தேங்காய் இந்த பதத்தில் இருக்குது. வெங்காயத்தை ரொம்ப அரைச்சிடக்கூடாது. அப்படியே வெங்காயம் 1-2 மசிஞ்சு நம்ம கைக்கு தெரியணும். அதாவது ஒரே ஒரு டொரு, அவ்வளோதான். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்க போகிறோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அழகாக கரைச்சி வடிகட்டி வச்சுடுங்க. நான் எப்படி கையால் வடிகட்டுறனோ உங்களால் முடிஞ்சதுன்னா அது மாதிரி உங்களுக்கு தெரியும்னா அது மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா புளி வடிகட்டுற பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் வடிகட்டி வச்சுக்கலாம். கையால் நம்ம வடிகட்டும் போது அந்த கோதெல்லாம் கீழே வராமல் நீங்கள் பார்த்து வடிகட்டிக்கோங்க. சூப்பரா கையாலேயே வடிகட்டியாச்சு. இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள்ல சோம்பு, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், மல்லி இது எல்லாம் சேர்த்து அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். அதோட பெரிய தக்காளி பழம். அந்த தக்காளி பழத்துல பாதி நான் குழம்புல சேர்த்துக்கிறேன், பாதி வதக்கிறதுக்கு வச்சிருக்கேன். இப்ப அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்து கல் உப்பை சேர்த்து நல்லா கையால சூப்பரா எல்லாத்தையும் கரைச்சி விடுங்க. நம்மளுடைய கைப்பட்டு அதை கரைக்கும் போது அந்த குழம்போட வாசனை அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அதனால இதுதான் கைப்பக்குவங்கிறது. நம்ம கையால இப்படி கரைச்சி விட்டோம்னா சூப்பரா இருக்கும். இதோட கொஞ்சம் இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணியை சேர்த்துக்கலாம். முடிஞ்சிருச்சு. குழம்பு ரெடியாகி இப்ப இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மொச்சக்கொட்டை சூப்பர்பா வெந்திருக்குங்க. தண்ணி பாருங்க, மிச்சம் தண்ணியே கிடையாது. நான் அந்த அளவுக்கு கரெக்டா தண்ணி வச்சிருக்கேன்.
உங்களுக்கு மிச்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியை வடிகட்டிக்கோங்க. எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா, மாவு மாதிரி வெந்திருக்கு. இப்போ இந்த மொச்சக்கொட்டையும் நம்ம தனியா எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். புரியுதா இப்போ உங்களுக்கு? களி கிண்ட தெரியாதவங்களுக்கு, மொச்சக்கொட்டை குழம்பு வைக்க தெரியாதவங்களுக்கு நான் ரொம்ப தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் தெளிவா பாருங்க. இப்ப திரும்ப எண்ணெய் சட்டி வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வெடிக்கணும். எப்படி வெடிக்குது பாருங்க, இப்படி வெடிக்கணுங்க. இது மாதிரி வெடிக்கிற டைம்ல ஒரு 6-7 சின்ன வெங்காயம் அதை வந்து ரஃபா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரஃபா கட் பண்ணி அதை வந்து இதுல சேர்த்து வதக்கணும். இப்ப நம்ம வந்து இந்த வெந்தயமும் சின்ன வெங்காயமும் சேரும்போது வரும் பாருங்க வாசனை. ரொம்ப வாசனை இழுத்துடாதீங்க. சமைச்சிட்டு இருக்கும்போதே வாசனை இழுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு நல்லா இல்லாமல் போயிடும். அதனால வாசனை இழுக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி அதோட கருவேப்பிலை மீதம் இருந்த பாதி தக்காளி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி நல்லா அந்த குழம்பு எடுத்து கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு எடுத்து சொயின்னு எடுத்து ஊற்றிடுங்க. இந்த சொயின்னு ஊத்துற சத்தமே நமக்கு அப்படி அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க. போட்டு என்ன பண்றீங்க, நல்லா மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்ச மொச்சக்கொட்டையை தூக்கி இதில் போட்டு அடுப்பை சிம்ல வச்சிருங்க. ஓகேவா? இந்த வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. இது நல்லா கொதிச்ச பிறகு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம இறக்கிடலாம். சூப்பரா கொதிச்சு நமக்கு நல்லா அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க மொச்சக்கொட்டை குழம்பு. ரொம்ப கட்டியா ஆகக்கூடாதுங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பதம், ரொம்ப தண்ணியும் இல்லாம கரெக்டான மீடியம் அந்த பதத்துல இருக்கணும். இதை அப்படியே மாத்தி நான் ஒரு மண் சட்டியில வச்சுட்டேன். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குத்தி மூடி வச்சோம் பார்த்தீங்களா கேழ்வரகு, அதான் கேப்பன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பார்த்து இந்த மாதிரி நல்லா வெந்திருக்குங்க. கட்டி கட்டியா அங்கங்க இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கரண்டி காம்பு அல்லது மத்தோட பின்பக்கம் இருந்துச்சுன்னா உடன்ல இப்படி நல்லா கைவிடாம கிளறுங்க. ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. கைவிடாம கலருங்க. அந்த கட்டிகள் எல்லாம் எல்லாத்தையும் உடைச்சு விடுங்க. அவ்வளவுதான். இது மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு நல்லா வெந்தும் வந்திருக்கும், நல்லா கட்டிகள்லாம் இல்லாம பதமா சூப்பரா நல்லா ஷைனிங்கா வந்திருக்குங்க இந்த களி. உங்களுக்கு இது கரண்டி இப்படி இல்லை அப்படின்னா நார்மலா நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கரண்டி, அந்த மாதிரியான கரண்டிகளை இது மாதிரி எடுத்து கட்டிகள் எதுவும் இருந்துச்சுன்னா இப்படி தேய்ச்சி விட்டு ஒரு நம்ம ஏற்கனவே 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் போல இது இருந்திருக்கு. ஸோ இதுக்கு மேல வேகணும்னு அவசியம் கிடையாது. பட் நல்லா இது மாதிரி கிண்டி விட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில ஒட்டாம இருக்கும் பாருங்க, அதுதாங்க சூப்பரான பதம். நமக்கு கேப்பக்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்பக்களியோட இந்த மொச்சக்கொட்டை குழம்ப ஊத்தி சாப்பிடும் போது இருக்கும் பாருங்க டேஸ்ட். ஆஹா, ஒரு உருண்டை பத்தாதுங்க, கேப்பக்களி 2 உருண்டையும் சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இப்ப என்ன பண்றீங்க, ஒரு கரண்டியோ இது மாதிரி ஏதோ ஒரு இதுல எடுத்து அளந்து ஒரு பாத்திரத்துல இது மாதிரி என்ன பண்றீங்க வச்சு இப்படி சுழட்டி விடும்போது அப்படியே ரவுண்டா அழகா வரும் பாருங்க, செம்மையா இருக்குங்க. உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்க கையால கூட உருட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாவ், பக்காவா ரெடி ஆயிடுச்சுங்க. எங்க வீட்டுக்காரங்களே சாப்பிட்டுட்டு எங்க அம்மா செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் செஞ்சிருக்க அப்படின்னாங்க. விரும்பி சாப்பிட்டாங்க, 2 பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. தாராளமா அந்த ஒரு உருண்டைக்கு மேலேயே நம்ம சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இதே மாதிரியே இருக்கக்கூடிய மாவெல்லாம் எடுத்து உருண்டையா உருட்டி வச்சு மேல வந்து குழம்ப தாராளமா ஊத்தி சாப்பிடுங்க, சூப்பர்பா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னுட்டு 100% நான் நம்புறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்க. பிகினர்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு பாரம்பரியமான ரெசிபி எதுவும் தேவைப்பட்டா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவா நான் சொல்றேன். நிறைய பேரே வளவலன்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சமையல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சே இருந்தாலும் சில சமையல்கள் வந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெளிவா புரிய வைக்கணும், பிகினர்ஸ் கூட ஈஸியா சமையல் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா எடுத்து நான் சொல்றேன். இத புரியாம நிறைய பேர் வளவலன்னு பேசுறேன், என்னம்மா இப்படி ஜவ்வு மாதிரி இருக்கிற அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் நீங்க பேசுறது, நீங்க சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஈஸியா புரியுது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக தான் நான் அவ்வளவு தெளிவா நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.